வணக்கம். நான் பிரவீன்குமார், நாமக்கல் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர், நாம் தமிழர் கட்சி. துப்புரவு தொழிலாளர்கள் மெட்ராஸ்ல இருந்து மற்ற எல்லா இடத்துலையுமே துப்புரவு பணியாளர்களுக்கு நிறைய போராட்டம் நடத்தியிருக்காங்க. அவங்கள ஒரு கான்ட்ராக்ட் அடிப்படையிலே அரசு வச்சிட்டு இருக்குது. ஆனால் குப்பைகளை பொறுக்கி டெய்லியும் காத்தால இந்த நகரத்தை சுத்தமாக வச்சிருக்கிறது அவங்க தான். நாம் தமிழர் ஆட்சி அமைஞ்சால் அவங்க நிரந்தர அரசூழியர்களாக மாற்றப்படுவார்கள். போக்குவரத்து ஊழியர்கள் ரொம்ப வஞ்சிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு லீவ் யாரும் சரியா தரதில்லை. அவங்க டயர் எதனாச்சும் காயம்பட்டுச்சுன்னா கூட அவங்களே போய் ஏற்றிக்கிட்டு அதில் பிரச்சனையான மாதிரியான ஒரு சூழ்நிலை கிரியேட் பண்ணப்படுது உள்ள இருக்க அதிகாரிகளால். ஏதாச்சும் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்தாலும் அவங்க மேலே தான் பழி போடுறாங்க. அதே சமயம் அவங்களுக்கான பணி விடுப்பு முறையாக கொடுக்கறது இல்லை, லீவு கேட்டால் கொடுக்கறது இல்லை. கடைசியாக பணி முடிச்சு ஓய்வூதியத்துக்கு போய் நின்னா அதுக்கும் அலைய விடுறாங்க. அவங்க முடிச்சதுக்கப்புறம் பிஎஃப் அவங்களோட ஃபண்டு ஓய்வூதிய பலன் எதுவுமே அரசாங்கம் கொடுக்கறது இல்லை. நாம் தமிழர் ஆட்சி அமைந்தால் இந்த குறைகள் நிச்சயம் சரி செய்யப்பட்டு போக்குவரத்து ஊழியர்கள் சரியான முறையில் நடத்தப்படுவார்கள், மரியாதையுடன் நடத்தப்படுவார்கள். அவர்களுக்கு அரசுக்கு இணையான சம்பளம் வழங்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படும். நன்றி.